ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடிகள் உச்சத்தை அடைந்திருப்பதனால், பணவீக்கம் உச்சத்தை எட்டியிருப்பதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் விரிவடைய போகின்றதா? மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை பின்னாலிருந்து யார் வழிநடத்துகின்றார்கள்? நெட்டன்யாகுவின் அலுவலகத்திற்குள் புகுந்து சம்பவம் செய்த ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களும், இலக்கு வைக்கப்பட்ட நெட்டன்யாகு அலுவலகத்தின் தலைமை அதிகாரியும், உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேகமான குதிரைகளுக்கு சேணத்தை இடுங்கள், மேலும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என அறிவித்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர். யமன் மோதல்கள் தொடர்பாக சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொலைபேசி கலந்துரையாடல்களை மேற்கொண்ட ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இவை தொடர்பான விமர்சனங்களும். சோமாலியாவுக்கு அடுத்தபடியாக யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூற்றுப்படை அரசாங்கத்தை அங்கீகரிக்கப் போகும் நெட்டன்யாகுவும், சவுதி அரேபியாவின் உச்ச வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அமீரக புள்ளிகளும், யமன் அன்சாருல்லா தலைவரின் அதிரடியான அறிவிப்பும், சோமாலிலாந்துக்கு எதிராக அணிதிரண்ட சோமாலியாவினுடைய இளைஞர்களும், ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும், சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும். நேற்று மாலை சிரியாவினுடைய மேற்கு பிரதேசமான லட்டக்கியா டோட்டஸ் ஆகிய பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்கள் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். சிரியாவினுடைய உள் விவகாரங்களில் துருக்கியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் நேரடியாக தலையிடுகின்றன. ஜூலானியின் அரச கொள்கைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடிய அரச கொள்கைகளாகவே காணப்படுகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஜூலானியின் அரசாங்கம் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றன. இவற்றை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் ஜூலானியின் அரசாங்கம் சிறுபான்மைக்கு எதிராக தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. பயங்கரவாத தாக்குதல்கள் சிரியாவில் அதிகரித்துள்ளது என கூறி குறித்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அமைதியான முறையிலேயே நடைபெற்றிருந்தன. இருப்பினும் ஜூலானியினுடைய படைகள் குறித்த ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்காக களமிறக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் ஜூலானியின் அரச படைகள் ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். வழமையாக ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசப்படும். ஆனால் ஜூலானியின் அரச படைகள் மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து ஜூலானியின் படைகள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால், இந்த ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்காக ஜூலானியின் எஸ்டிஎஸ் படைப்பிரிவினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் படைப்பிரிவிலிருந்து தனியாக செயற்படக்கூடிய ஏனைய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களும் களமிறங்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக சரையா அன்சாரால் சுன்னா என்கின்ற தக்ஃபீரி பயங்கரவாத குழுவானது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. கடந்த வாரம் இந்த பயங்கரவாத குழுதான் இமாம் அலி மசூதி இலக்கு வைத்து குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும், இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பற்றி இருக்கக்கூடிய அளவீற்றுக்கள் ஷியாக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக ஆயுதங்களோடு இந்த பயங்கரவாத குழுக்கள் லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களை நோக்கி நகரக்கூடிய காணொளிகளும் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஜூலானியின் படைப்பிரிவுகளும் ஜூலானியின் படைக்கு கீழால் இயங்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களும் ஒன்றிணைந்து குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டங்கள் ஹோம்ஸ் மற்றும் ஹமா பிரதேசங்களை நோக்கியும் நகர்ந்துள்ளன. இனி வரக்கூடிய நாட்களில் சிரியாவின் மத்திய பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் மோதல்கள் விரிவடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவான எஸ்டிஎஃப் படைப்பிரிவுக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியின் தலைமைக்கு கீழாலேயே இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக இன்றைய தினம் எஸ்டிஎஃப் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி ஜூலானியை சந்திப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சில காரணங்களுக்காக இன்றைய தினம் எஸ்டிஎஃப் படைப்பிரிவினுடைய
தளபதி சந்திக்கவில்லை என்றும் ஜூலானியுடனான குறித்த சந்திப்பானது அடுத்த வாரம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் குர்திஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் துருக்கியினுடைய போர் வாகனங்களும் படைப்பிரிவுகளும் சிரியாவின் வடக்கு எல்லை பிரதேசத்தினூடாக தொடர்ச்சியாக களமிறங்கி வருகின்றன. நேற்று இரவும் சிரியாவின் வடக்கு எல்லை பிரதேசத்தினூடாக துருக்கியினுடைய பல படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமான போர் வாகனங்களும் கவச படைப்பிரிவுகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள் SDF படைப்பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைய போவதனால் துருக்கி SDF படைப்பிரிவுகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கியின் ஆதரவு படைப்பிரிவான SNA படைப்பிரிவுகளும் SDF படைப்பிரிவுகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சோமாலிலாந்து பிரதேசம் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அங்கீகாரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக சோமாலிலாந்தினுடைய ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் சோமாலிலாந்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீரகத்தின் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் சோமாலிலாந்து தொடர்பாக நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சோமாலிலாந்து பிரதேசத்தினை நாங்கள் அங்கீகரித்து சோமாலிலாந்து பிரதேசத்திலே நாங்கள் இராணுவ கட்டளை தளங்களை அமைத்திருப்பது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலோபாய வெற்றியாகும். செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இஸ்ரேலின் ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பாகும். சோமாலிலாந்து பிரதேசத்திலிருந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் எங்களுக்கு இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்காமலேயே ஈரானுக்கும் யமனுக்கும் எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்த முடியும். மேலும் ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தின் ஊடாகவும் வான்வெளி தாக்குதல்களை எங்களுக்கு மேற்கொள்ள முடியும். ஈரானை முற்றுகையிடுவதற்கும் சோமாலிலாந்து பிரதேசம் எங்களுக்கு மிக முக்கியமானதாகவே காணப்படுகின்றது. இதனால் தற்போது சோமாலிலாந்து பிரதேசத்தினை நாங்கள் அங்கீகரித்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பது இஸ்ரேலினுடைய மூலோபாய வெற்றியையே உறுதிப்படுத்துவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சோமாலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சோமாலிலாந்துக்கு எதிராக அணிதிரட்டல்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக சோமாலியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோமாலிலாந்துக்கு எதிராகவும் பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் தற்போது அணி திரண்டுள்ளார்கள். சோமாலியாவினுடைய இறையாண்மையை குறைமதிப்பிற்குட்படுத்தக்கூடிய சோமாலிலாந்தை நாங்கள் ஒருபொழுதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் பிரிவினைவாதத்தை விதைத்திருக்கக்கூடிய சோமாலிலாந்தினுடைய தலைவர்களுக்கு எதிராக நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் சோமாலியாவினுடைய இளைஞர்கள் கோஷங்களையும் எழுப்பியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சோமாலியாவினுடைய அரசாங்கமும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் சோமாலிலாந்துக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக யமன் ஹவுதிகளுக்கும் ஈரானுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் சோமாலிலாந்துக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான அறிவித்தல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தான் நேற்று மாலை யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய அறிவிப்பானது மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கான அறிவிப்பாகும். பிராந்தியத்திலே அதனுடைய விரிவாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பே ஒரு சட்டவிரோதமான நிறுவனமாகும். இந்த சட்டவிரோதமான நிறுவனம் இன்னும் ஒரு நிறுவனத்தினை எவ்வாறு அங்கீகரிக்க முடியும்? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி தன்னுடைய அறிவிப்பின் மூலமாக சோமாலியா, ஆப்பிரிக்க நாடுகள், யமன், அரபு நாடுகள் மற்றும் பிராந்தியத்திற்கு எதிராக தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு சோமாலிலாந்தை ஒரு தளமாக பயன்படுத்த போகின்றது என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரங்களை விரிவாக்குவதற்காக சோமாலிலாந்து பிரதேசத்தினை ஒரு தளமாக பயன்படுத்துவதற்கே முயற்சி செய்கின்றது. சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுடைய அடுத்த கட்ட இராணுவ இலக்காகவே இருக்கும். ஏனென்றால் யமன் மற்றும் பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பிற்கு சோமாலிலாந்து பிரதேசத்தினை அங்கீகரித்திருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் நாங்கள் சோமாலிலாந்து பிரதேசத்திற்கு எதிராக போரையும் ஆரம்பிப்போம். சோமாலிலாந்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து புள்ளிகளும் எங்களுடைய முதன்மை இலக்குகளாகவே காணப்படும். சோமாலிலாந்திலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பின் தளங்களை தரைமட்டமாக்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து யெமனினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே தற்போது உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவும் குறித்த பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் விரிவடைந்திருந்தன. இதற்கமைவாக நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய வான்படையினர் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமீரகத்தின் கூட்டுப்படைகளை இலக்கு வைத்தும் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் 2 கட்டளை தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய மோதல்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அமீரக கூட்டுப்படையினுடைய தளபதிகளில் மிக முக்கியமான ஒருவரை படுகொலை செய்வதற்கும் சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகள் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு யெமனின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை ஆதரிக்கக்கூடிய அரபு பழங்குடி குழுக்களும் தற்போது அணிதிரட்டல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை சுற்றி வளைப்பதற்காகவே தற்போது இவர்கள் களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று அமீரகத்தின் கூட்டுப்படையில் இருக்கக்கூடிய அதிகளவான படைப்பிரிவுகளும் குறித்த பகுதியை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு யெமனின் தெற்கு இடைநிலை நிர்வாக படையான அமீரகத்தின் கூட்டுப்படையான STC படைப்பிரிவுகளில் எவ்வாறான படைப்பிரிவுகள் காணப்படுகின்றது என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதாவது யெமனின் தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரகத்திற்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்கள் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளில் காணப்படுகின்றார்கள். இவர்கள் யெமனினுடைய தெற்கு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அங்கீகரிக்க கூடியவர்கள். அதே போன்று அமீரகத்தின் கூட்டுப்படையான STC கூட்டுப்படையில் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல குழுக்களும் காணப்படுகின்றன. குறிப்பாக சூடானில் இருக்கக்கூடிய RSF படைப்பிரிவை சேர்ந்த பல பயங்கரவாதிகளும் யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக கூட்டுப்படைகளில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அமீரகம் அதிக விலை கொடுத்து வாங்குகின்றது. பல பயங்கரவாத குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல பயங்கரவாதிகளை அமீரகம் விலை கொடுத்து வாங்குகின்றது. இவ்வாறு ஆப்பிரிக்காவிலிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட பல சிப்பாய்களையும் அதிகாரிகளையுமே ஐக்கிய அரபு அமீரகம் யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூட்டுப்படைகளிலும் களமிறக்கியுள்ளது. எனவே யெமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரகத்திற்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்களோடு ஆப்பிரிக்காவை சேர்ந்த கூலிப்படைகளும் காணப்படுகின்றன. அத்தோடு நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி யெமனினுடைய மோதல்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். இதன்போது யெமனினுடைய மத்திய பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் முன்னேற்றத்தினை தடுத்து நிறுத்துவதற்காக சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது யெமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளை கட்டுப்படுத்துவது சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக ஈரானும் அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ளும் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த கருத்துக்களை அதிகமானோர் விமர்சித்துள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளும் இந்த கருத்துக்களை விமர்சித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவை நம்பி ஒரு பொழுதும் யமனுக்குள்ளே களமிறங்க முடியாது. இறுதியில் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து விடுவார்கள். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்காகவே இந்த 2 அடிமைகளும் திட்டமிட்டு வருகின்றார்கள் என யமன் ஹவுதி இராணுவத்திற்கு சார்பான ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்றுதான் சவுதி அரேபியாவை நம்பி ஈரான் எந்த விடயத்திலும் யமனுக்குள்ளே களமிறங்க கூடாது என ஈரானிய ஆய்வாளர்களும் ஈரானினுடைய முக்கியமான புள்ளிகளும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை. இந்த 2 அடிமைகளுடைய மோதல்களிலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேரடியாக களமிறங்கவில்லை. ஏனென்றால் இந்த 2 அடிமைகளுடைய மோதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. இதனாலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த பொறியில் சிக்கிக் கொள்வதற்கு விரும்பவில்லை. மேலும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையே ஆரம்பத்திலிருந்து மேற்கொண்டிருந்தார்கள். எனவே யமன் ஹவுதி இராணுவத்தினர் தற்போது இவர்களுடைய தரைவழி தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அந்த தரைவழி தாக்குதலை எதிர்கொள்வதற்காகவுமே முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். எனவே அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஒரு பொழுதும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளை நம்பி களமிறங்கவே கூடாது. 2 அடிமைகளுடைய கூட்டுப்படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அங்கீகரிக்கக்கூடிய கூட்டுப்படைகள் தான். எனவே இந்த விடயத்தில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் கவனமாகவே நடந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
அத்தோடு சோமாலிலாந்துக்கு அடுத்தபடியாக நெட்டன்யாஹூ யெமனினுடைய தெற்கு இடைநிலை நிர்வாக படையான அமீரகத்தின் எஸ்டிசி கூட்டுப்படையினுடைய அரசாங்கத்தினை அங்கீகரிக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இன்னும் ஓரிரண்டு வாரங்களுக்குள்ளே அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யெமனினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள். இதற்கு பிறகு குறித்த பிரதேசங்களை அங்கீகரித்து யெமனுக்கான உத்தியோகபூர்வமான அரசாங்கமாக அமீரகத்தின் கூட்டுப்படை அரசாங்கத்தினை அங்கீகரிப்பதற்கு நெட்டன்யாஹூ தயாராகி வருகின்றார். மேலும் இது யெமன் ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய அடியாகவும் இருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தலைவர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவே லெபனானுக்குள் ஊழலை அதிகரித்து லெபனானினுடைய பொருளாதாரத்தையும் சிதைத்தது. 2019 ஆண்டுகளில் இருந்தே லெபனானினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக அமெரிக்கா எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. இன்று நாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பாதைகளில் இருக்கின்றோம். லெபனானி அரசாங்கம் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களுக்குமே செயற்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்பக்கூடிய அனைத்து விடயங்களையும் லெபனானிய அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இன்று லெபனானிலே உறுதியற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கும் லெபனானினுடைய ஸ்திரத்தன்மை சிதைக்கப்பட்டிருப்பதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே மூல காரணமாகும். தற்போதைய சூழ்நிலையில் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கின்றது. எங்களுடைய ஆயுதங்களை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு விரைவில் நிறைவடைய போகின்றது. லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான காலக்கெடு முடிவடைய போகின்றது. இதனால் நாங்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியுமான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய அனைத்தையும் முடியுமான அனைத்தையும் முழுமையாக செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேகமான குதிரைகளுக்கு சேனமிடுங்கள். மேலும் உலகிலே இழிவான படைப்பாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து ஒப்பந்தங்களையும் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம். நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டோம். எங்களுடைய பிரதேசத்திலிருந்து நாங்கள் வெளியேறப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய பாதை தெளிவாகவும் பிரகாசமாகவுமே உள்ளது. நாங்கள் எதிர்ப்பை பாதுகாப்போம். எதிர்ப்பை தொடர்ச்சியாக வழி நடத்துவோம். எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான காலம் அதிகரிக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் எங்களுடைய இலக்குகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை. மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஈரானிய ஹெக்கர்ஸ் குழுவான ஹெந்தலா ஹெக்கர்ஸ் குழுவானது ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமையகத்திற்குள் புகுந்து சம்பவங்களை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தற்போது ஹெந்தலா ஹெக்கர்ஸ் குழுக்கள் நெட்டன்யாஹுவின் அலுவலகத்திற்குள்ளும் புகுந்து சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு சம்பவம் செய்துள்ளார்கள். இதற்காக நெட்டன்யாஹுவின் அலுவலக தலைமை அதிகாரியை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே அவருடைய தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் ஹேக்கிங் செய்யப்பட்டுள்ளன. மேலும் நெட்டன்யாஹு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான புள்ளிகளின் தொலைபேசிகள் முழுமையாக ஹேக் செய்யப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு சமர்ப்பிப்பதற்காக நெட்டன்யாஹு வடிவமைத்திருக்கக்கூடிய ஆவணமும் இந்த சைபர் தாக்குதல் மூலமாக ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களினால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களுடைய இந்த தொடர்ச்சியான சைபர் தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு ஈரானுக்குள்ளே ஸ்திரத்தன்மையை நிலைக்குள்ளே செய்வதற்காகவும் ஈரானிய மக்களை தூண்டிவிடுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களின் விளைவாக இன்றைய தினம் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரான் மற்றும் ஈரானினுடைய மத்திய பிரதேசங்களில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் சிறிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களாகவே அமைந்திருந்தன. இருப்பினும் சர்வதேச ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் குறித்த ஆர்ப்பாட்டங்களை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களாக சித்தரித்து ஈரானுக்குள்ளே கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஈரான் இன்டர்நேஷனல் என்கின்ற அமெரிக்க ஆதரவு ஊடகமே இந்த வேலை திட்டங்களை முன்னின்று நடத்தி வருகின்றது. அத்தோடு குறித்த ஆர்ப்பாட்டங்களை அதிகரிப்பதற்காகவும் மக்களை தூண்டுவதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்குலக நாடுகளும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசை எதிர்க்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை ஒன்றிணைத்து இந்த வேலை திட்டங்கள் மும்முரம்
தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானுக்குள்ளே மக்கள் புரட்சிகள் கிளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஒருபொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. அதிகளவான ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.